வணக்கம், நான் தான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்கும்போது இந்த சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அந்த சிக்கன் பிரியாணி பண்ணும்போது குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரைஸ் போட்டு தம் பண்ணுவோம்ல. ஆனால் இன்றைக்கி அப்படிலாம் பண்ண போதில்லை. சிக்கனை ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரைஸ் வெடித்த ரைஸ் அதில் போட்டு கேட்டால் தம் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தவா எக் மசாலா, இப்போ இந்த ரெண்டு ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? ஹைதராபாதி சிக்கன் பிரியாணி தேவையான பொருட்கள்: சிக்கன் 1 கிலோ, பாஸ்மதி ரைஸ் 3/4 கிலோ, தயிர் 1/2 லிட்டர், வெங்காயம் 400 கிராம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 7லேருந்து 8 நம்பர், முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, சீரகம் 1/2 டீஸ்பூன், முழு மிளகு 10லேருந்து 15 நம்பர், புதினா 1 கைப்பிடி, கொத்தமல்லி 1 கைப்பிடி, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், பிரியாணி மசாலா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், சாஃப்ரான் தேவையான அளவு, எலுமிச்சை பழம் 1 நம்பர், உப்பு டு டேஸ்ட், ஆயில் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு, நெய் 150 ml. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோங்கன்னா, இந்த பிரியாணிக்கு பேசிக்கான மிசம்பிள் ரெடி பண்ணோம். அதனால் வெங்காயத்தை இந்த மாதிரி 1/2 கட் பண்ணி தின் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருசாக இருக்கக்கூடாது, ஏங்கிட்டனா ஃப்ரை பண்ண போகிறோம் இந்த மாதிரி. அதனால தான் தின் ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடான பிறகு இந்த வெங்காயத்தை இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறோம். நார்மலாக பிரியாணி பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க, டேரெக்டாக கடாயில் போட்டு வதக்கி அதுக்கப்புறம் சிக்கன் ரைஸ்லாம் போட்டு தம் பண்ணுவீங்க. ஆனால் இந்த ஸ்டைலில் பண்ணுறது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. ஃபஸ்ட்டு இந்த ஆனியனை இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் ஃப்ரை பண்ணுறோம். ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் விட்டாலும் கலர் மாறிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருகி போச்சுன்னா கண்டிப்பாக சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால தான் கோல்டன் ப்ரௌனில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும்னு சொல்ல வரேன். இப்போ ரெடி ஆகிடுச்சா, இதை அப்படியே எடுத்து தனியாக வச்சுருங்க. இதுக்கு பிறகு இந்த சிக்கனை ஃபஸ்ட்டு பேசிக் மேரினேஷன் பண்ண போகிறோம். அதாவது நம்மக்கிட்ட இருக்க இந்த சிக்கனில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இந்த மேரினேஷன் ஃபஸ்ட்டு மேரினேஷன், இதுக்கப்புறம் இன்னொரு மேரினேஷன் இருக்குது. எதுக்காக ஃபஸ்ட்டு மேரினேஷனில் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறதுக்கு அந்த சிக்கனோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு, இன்னொன்று இந்த மாதிரி மேரினேஷன் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு அந்த சிக்கன் நல்லா ஜூஸியாக இருக்கும், அதே டைமில் நல்லா வெந்து வரும். இதுக்கு பிறகு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 5 நம்பர் பச்சை மிளகாய் லைட்டாக அரைச்சி இதில் போட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு காரம் நல்லா இறங்கும் இந்த சிக்கனில். இப்போ ஒரு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்ட சொல்லி எடுத்து வச்சுருங்க. அதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிக்கன் நல்லா மேரினேஷன் ஆகிருக்கும். அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோன்னா, மசாலா ரெடி பண்ண போகிறோம் இந்த பிரியாணிக்கு. அதனால் 1/2 லிட்டர் தயிர் போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு காஷ்மீரி சில்லி பவுடர். காஷ்மீரி சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். வேணுன்னா இன்னும் 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். காரம் அதிகமாக இருக்காது, கலர் நல்லா எடுத்து கொடுக்கும். இதுக்கப்புறம் மஞ்சத்தூள், தனியா பவுடர், உப்பு, பிரியாணி பவுடர் மசாலா போடுறோம். 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி பவுடர் மசாலா சொல்லியிருக்கேன். அதில் 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த இடத்துல யூஸ் பண்ணிடுறோம். மீதி கடைசி யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு பிறகு பொடிச்சா கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி, கரம் மசாலா, சீரகம், மிளகு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியன். இந்த ஆனியன் நான் சொன்ன குவான்டிட்டியில் அதில் 3/4 பங்கு இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். மீதி ஃபைனலாக யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் நெய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், திருப்பியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, இதெல்லாம் போட்ட பிறகு வாசனைக்காக சேஃப்ரான். இந்த இடத்துல கேவரா வாட்டர்னு சொல்லி ஒரு வாட்டர் இருக்குது. அதாவது ரோஸ் வாட்டர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கேவரா வாட்டர். அந்த வாட்டரும் யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம வீட்டில் அதிகமாக நிறைய பேருக்கு பிடிக்காது. அதனால தான் கேவரா வாட்டர் யூஸ் பண்ணாமல் சேஃப்ரான் வாட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த சேஃப்ரான் கொஞ்சம் லைட்டாக வெதுவெதுன்னு தண்ணியில் நீங்கள் போட்டு ஊற வச்சிங்கன்னா நல்ல கலர் கொடுக்கும். இப்போ இந்த மசாலா நல்லா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த இடத்துல நீங்கள் சீசனிங் செக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி
ஒரு லெமனில் 3/4 பங்கு அளவுக்கு லெமன் போட்டிருக்கேன். எதுக்காக லெமன் போடுறேங்கன்னா அந்த ஷார்ப்பான அந்த புளிப்பு தன்மை கொடுக்கும். அதனால தான் வந்து லெமன் போட்டிருக்கோம். அதாவது ரொம்ப புளிப்பு இருக்காது, அந்த மசாலா எடுத்து கொடுக்கும் அந்த டேஸ்ட்டு. இதுக்கப்புறம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த சிக்கன், அதாவது ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த சிக்கனை இந்த மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி திருப்பி ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறட்டும். ஊறினா தான் நல்லாயிருக்கும் இந்த சிக்கன் சாப்பிடும்போது. அடுத்தது பாஸ்மதி ரைஸ் பாயில் பண்ண போகிறோம். அதாவது எப்படி கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் முழு கரம் மசாலா, கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, மிளகு, உப்பு, கொஞ்சம் எண்ணெய். இந்த உப்பு போடுற பக்கம் என்ன கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கணும். ஐயோ உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி சொல்லுவேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கரெக்டாக இருந்தால் தான் கரெக்டாக பிரியாணி ஃபினிஷ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். ஏற்கனவே ஊற வச்சு அந்த பாஸ்மதி ரைஸை இதில் போட்டிருக்கேன். இந்த பாஸ்மதி ரைஸு கரெக்டாக ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருங்க. இப்போ ரைஸ் நல்லா பாயில் ஆகட்டும். சைடில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பிரியாணிக்கு வந்து தாளிப்பு போட போகிறோம். அதாவது நெய் ஊற்றிருக்கேன், இதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டிருக்கோம். இதுக்கு பிறகு நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கன், இந்த இடத்துல சிக்கன் போட்ட பிறகு குக் பண்ணக்கூடாது. அந்த நெய்லேயே அந்த சிக்கன் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெடி ஆகிற ரைஸை இதில் போட்டு தம் பண்ண போகிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நார்மலாக வீட்டில் சிக்கன் பிரியாணி பண்ணும்போது சிக்கனை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ரைஸ் போட்டு தம் பண்ணுவேங்க. ஆனால் இந்த மெத்தடில் பண்ணும்போது இந்த சிக்கன் வேகக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த ரைஸ் ஆல்மோஸ்ட் 60% வெந்து வரணும். ரொம்ப அதிகமாக வேக வச்சுட்டு தம் போட்டுன்னா ரைஸ் மேஷ் ஆகும். ஏங்கிட்டனா இந்த தம் பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 40 நிமிஷம் தம் போடுவோம். அதனால் கரெக்டாக 60% ரைஸ் பாயில் பண்ணுறேங்க. இப்போ அந்த மசாலாவில் அந்த ரைஸ் ஃபஸ்ட்டு லேயர் போடுறோம். அதுக்கு பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சோம் பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா, அது கொஞ்சம். அதுக்கு பிறகு ஃப்ரைட் ஆனியன், கொத்தமல்லி, புதினா, நெய், அந்த மீதி உள்ள பிரியாணி போடுற லேயராக யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த இடத்துல கொஞ்சம் போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு சாஃப்ரான் வாட்டர். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக நீங்கள் மசாலா போட்டிங்கன்னா உங்களுக்கு ரைஸில் கரெக்டாக இறங்க ஆரம்பிக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு லேயர் போட்டிருக்கேன். இப்போ செகண்ட் லேயர். இந்த மாதிரி 3 லேயர் போட்டிருக்கோம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி தம் போடுறதுன்னு. அதே டைமில் ரைஸ் பாயில் பண்ணுற பக்கம், அதே டைமில் அந்த சிக்கன் மேரினேட் பண்ணுற பக்கம் கரெக்டாக புரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பிரியாணி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் பிரியாணி பண்ணி முடித்த பிறகு நிறைய பேருக்கு எண்ணெயாக இருக்கு சொல்லுவேன் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ப்ராப்ளம் இந்த பிரியாணி மெத்தடில் வரவே வராது. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்கனவே ரைஸ் பாயில் பண்ண தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியை 2 குழிக்கரண்டி அளவுக்கு சைடில், அதாவது அந்த பிரியாணி தம் போடுறோம் பார்த்தீங்கன்னா அதை சுற்றி ஊற்றுங்க. எதுக்காக கேட்டிங்கன்னா அந்த சிக்கன் வேகிறதுக்காக 2 குழிக்கரண்டி அளவுக்கு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் திருப்பி கொத்தமல்லி, புதினா போட்டு தம் போடுறோம். இந்த தம் போடுறது 2 விதமாக தம் பண்ணுவோம். அதாவது எப்படி கேட்டிங்கன்னா, நீங்கள் கீழே தோசைக்கல் வைக்காமல் டைரெக்டாக அடுப்புலேயே குக் பண்ணுறோம். ஸ்லோ ஃப்ளேம், அதாவது ஸ்லோ ஃப்ளேமுக்கு கொஞ்சம் கூட கரெக்டாக ஒரு 25 மினிட்ஸ் நீங்கள் தம் போடுங்க. அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா, தோசைக்கல் வச்சு கொஞ்சம் ஃப்ளேம் இன்க்ரீஸ் பண்ணி திருப்பி மீடியமான ஃப்ளேமில் வச்சு திருப்பி ஒரு 20 மினிட்ஸ், அதனால் ஒரு 40லேருந்து 45 நிமிஷம் தம் போட்டு எடுத்திங்கன்னா பிரியாணி ரெடி. கொஞ்சம் டைம் இருக்கும், ஆனால் ஒரு டிஃப்ரெண்டான மெத்தடில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா அந்த ரைஸ் அப்படி உதிரியாக சூப்பராக வருதில்ல. அந்த ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா அந்த சேஃப்ரான், கீ, புதினா, கொத்தமல்லி, அடடா அடிச்சிக்க முடியாது. இந்த மெத்தடில் பண்ணும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அடுத்தது தவா எக் மசாலா. தவா எக் மசாலாக்கு தேவையான பொருட்கள்: முட்டை 8 நம்பர், பெரிய சைஸ் வெங்காயம் 2, பெரிய சைஸ் தக்காளி 3 நம்பர்,
பச்சை மிளகாய் 2லேருந்து 3 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.25 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு 10லேருந்து 12 நம்பர், சீரகம் அரை டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 2.5 டீஸ்பூன், தனியா பவுடர் 2 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன், சீரகம் பவுடர் அரை டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, இந்த எக் தவா மசாலாவுக்கு கொஞ்சம் கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் ஊற்றின பிறகு சீரகம் போடுறோம். அந்த சீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கு பிறகு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம். இன்றைக்கி இந்த வெங்காயம் தக்காளி எப்படி குக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, வெங்காயம் ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. ஒரு 40 to 50% அளவுக்கு வதங்கினா மட்டும் போதும். அப்போ தான் உங்களுக்கு கிரேவி நல்லா ஈல்டு அதிகமாக கிடைக்கும். அதனால தான் வெங்காயம் 40 to 50% வதங்கன்னு சொல்கிறேன். அதுக்கு பிறகு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2த்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கினேன். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க இந்த தக்காளி, இந்த தக்காளி கொஞ்சம் வதங்குற டைமில் உப்பு தேவையான அளவுக்கு, அதுக்கு பிறகு மஞ்சத்தூள், இந்த இடத்துல 1.5 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். மீதி சில்லி பவுடர் முட்டையோட மிக்ஸ் பண்ணுறதுக்கு, அதாவது முட்டையோட மேரினேஷன் பண்ணுறதுக்காக அந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் தனியா பவுடர். இதெல்லாம் போட்ட பிறகு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்குங்க. எடுத்த உடனே தண்ணி ஊற்றக்கூடாது. அந்த வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வருதோ அந்த அளவுக்கு மசாலா கெட்டியான ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும். அதுக்கு பிறகு அரைச்சி வச்சுருக்க முந்திரி பேஸ்ட், வேக வைக்காத முந்திரி பேஸ்ட்டை இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் குக் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். குறைஞ்சபட்சம் ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் டைம் எடுக்கும். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு இதை நல்லா குக் பண்ண ஆரம்பிங்க. வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குக் பண்ணலாம். அதனால் இந்த மசாலா வேகட்டும். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, இந்த முட்டையை மேரினேட் பண்ண போகிறோம். அதாவது ஒரு சின்ன பவுலில் எண்ணெய் கொஞ்சமாக போடுறோம். காஷ்மீரி சில்லி பவுடர், தனியா பவுடர், மஞ்சத்தூள், உப்பு, மிளகு பவுடர், கொத்தமல்லி. பேசிக்கான மசாலா தான் நம்ம வீட்டில் இருக்கும். இதெல்லாம் போட்ட பிறகு வேக வச்ச முட்டையை ஜஸ்ட் ஸ்லைஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரொம்ப 1/2 கட் பண்ண வேண்டியதெல்லாம் இல்லை. அப்படி கட் பண்ணால் முட்டை உடைய ஆரம்பிச்சிடும். அதனால் மேல் பகுதி, அதாவது வெள்ளை கருவு இருக்க பகுதியில் கட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேஷன் பண்ணுறோம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இதுக்கப்புறம் இந்த முட்டையை வந்து நம்ம குக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மசாலா ரெடி ஆச்சு செக் பண்ணலாம். இப்போ திருப்பியும் தண்ணி வேணும், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குக் பண்ணால் இந்த மாதிரி கெட்டியான டெக்ஸ்டர் வந்திருக்கும். மசாலா நல்லா பச்சை வாசனை போயிருக்கணும். அதே டைமில் நல்லா கெட்டியாக இந்த மாதிரி வந்த பிறகு தான் அடுத்த ஸ்டேஜ் நம்ம போகிறோம். இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சா? ரெடியான பிறகு இன்னொரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். அடுத்தது இன்னொரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கு பிறகு சீரகம் தாளிச்சிருக்கோம். இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த முட்டையை ஒரு 4 to 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணுங்கள். அதாவது அந்த மசாலா அப்படியே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணுறோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றலாம், அதிகமான தண்ணி வேண்டாம். அதாவது ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு தண்ணி ஊற்றின பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். இதுக்கு பிறகு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த திக்கான மசாலாவை இப்போ இந்த முட்டையோட மிக்ஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றின பிறகு திருப்பியும் இந்த மசாலா இந்த முட்டையோட குக் பண்ணுறோம். ஏன் கேட்டிங்கன்னா, அந்த மசாலாவில் உள்ள காரமும் இந்த முட்டையில் இருக்க காரமும் ரெண்டுமே ஒரு ஈவனாக ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி, மிளகு பவுடர் கடைசியாக யூஸ் பண்ணும்போது 1/4 டீஸ்பூன் கம்மியாக போடுங்க. அதே மாதிரி சீரகமும் 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கோம். இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணி பாருங்களேன். மறக்கவே மாட்டீங்களே இந்த தவா எக் மசாலா. நம்ம நிறைய விதமான எக் தவா மசாலா பண்ணியிருக்கோம். ஆனால் சின்ன சேஞ்சஸும் கொடுத்துருக்கேன். அந்த மசாலா எப்படி ரெடி பண்ணுறது, அந்த திக்கான டெக்ஸ்சர் வந்த பிறகு நான் சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த ஸ்மூத்தான ஒரு ஸ்பைசியான ஒரு டேஸ்ட் கிடைக்கும்.